மூதுரையில வெண்பா 12 அப்புறம் அதற்கான விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய விளக்கம் பார்த்தோம்னா, தாழம்பூ மடல் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? இருந்தாலும் வாசம் கொடுக்கறதில்ல. அதை விட சிறியதா இருக்கக்கூடிய மகிழம்பூ பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வாசனையை கொடுக்கும். பெருங்கடல்ல உள்ள நீர் துணி துவைக்கவோ எதுக்குமே உதவுறது கிடையாது. ஆனா அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிறிய ஊற்று பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி தான் எளியதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்ல நன்மை தரும். உருவத்தை வச்சு யாரையுமே பெருசா ஒன்றும் எடை போற்றக்கூடாது அப்படின்றது தான் இந்த வெண்பாவுடைய விளக்கம்.